கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய நாமத்திலும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாதம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களை காத்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 102 அதிகாரம் 17 வசனம். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு பயப்படுகிற நாட்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு பூமியின் ராஜாக்களும் அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்களாம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரை குறித்த பயம் இந்த பூமியிலே உருவாக்குகிற நாட்கள். கர்த்தரை குறித்ததான பயத்தினால் ஜனங்கள் நடுங்க ஆரம்பிப்பார்கள். இந்த மாதத்தில் நாம் அதை கண்கூடாக பார்க்க முடியும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். கர்த்தருடைய மகிமை இந்த நாட்களில் அதிகமாக வெளிப்படுவதை நாம் பார்க்க முடியும். 2 நாளாகமும் 20 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். யோசபாத்திற்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் சீரியாவில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் யோசபாத்திற்கு விரோதமாய் வந்தபொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கிலும் உபவாசத்தை நியமிக்கிறார். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நியாயம் தீர்க்க மாட்டீரோ? விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் செய்த அற்புதம் என்ன? அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் எல்லாரையும் விரோதமாக ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவர்களுக்குள்ளாகவே வெட்டுண்டு விழுந்தார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற சக்திகள், தீய ஆதிக்கங்களை நாம் ஒருங்கிணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்குள்ளாக வெட்டுண்டு விழப்பண்ணுவார். யோசபாத்திற்கு விரோதமானவர்கள் அவர்களுக்குள்ளாகவே வெட்டுண்டு விழுந்தார்கள். இன்று நாமும் ஒருமனப்பட்டு, ஆண்டவரே எங்களோடு கூட நெல்லும், ஆண்டவரே எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணும் என்று சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நாம் ஒருங்கிணைந்து நிற்கும் பொழுது இந்த மாதத்தில் நாம் அற்புதங்களை பார்க்க முடியும். இந்த பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் கர்த்தருடைய மகிமைக்கு பயப்படக்கூடிய நாட்கள் சமீபமாக இருக்கிறது. நாம் ஒருங்கிணைந்து, ஆண்டவரே இந்த ஒருங்கிணைப்பை எங்களுக்குள்ள தாரும், இந்த ஒற்றுமையின் அன்பை எங்களுக்குள்ள தாரும். நாங்கள் ஒருங்கிணைந்து ஜெபிப்போம். பாடி துதி செய்த பொழுது, யூதா பாடி துதி செய்த பொழுது விரோதமான சக்திகள் விழுந்தது. இந்த நாளில் நாமும் அதை பின்பற்றலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. யுத்தம் உங்களுடையது அல்ல என்று சொல்லி அன்று யுத்தத்தை மேற்கொண்டு வெற்றியை யூதாவுக்கு கொடுத்த கர்த்தர், என்ற நாளிலும் நாங்களும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். விரோதமான தீய ஆதிக்கங்கள், ஆண்டவரே பொல்லாத தீய சக்திகள் எழும்பி பல விதங்களில் போராடி கொண்டு இருந்தாலும், மறைமுக சக்திகள் எதிர்த்து நின்றாலும், தெய்வ பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இன்று கர்த்தர் தம்முடைய நீதியை சரி கட்டும்படியாக இந்த மாதத்தில் உம்முடைய மகிமை விளங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.